பொதுவாக உள்ள பாவங்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இன்று எல்லோரும் உணர்ச்சி ததும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம், எழுதிக் கொண்டிருக்கிறோம், சண்டை செய்து கொண்டிருக்கிறோம், விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம், கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கோபங்கள், இந்த உணர்ச்சிகள், இந்த எழுத்துக்கள் மாற்றுமா என்றால் மாற்றாது. சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, மீண்டும் தஅவா பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒரு கட்டத்தில் நம்முடைய வாலிபர்கள் வீடு வீடாக சென்று வாலிபர்களை, மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மீண்டும் வர வேண்டும். ஆசிரியர்கள் வகுப்பறைகளிலே அவர்களுடைய மாணவர்களுக்கு செய்த தஅவா மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். தெருக்களிலே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மீண்டும் சமுதாயத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். ஹுத்துபாக்கள் ஈமானிய அடிப்படையிலான ஹுத்துபாக்களாக அமைய வேண்டும். அவர்களையும் இவர்களையும் ஏசுகிற ஹுத்துபாக்களையோ அல்லது வந்திருக்கிறவர்களை தூங்க வைக்கிற கதைகளை சொல்லுகிற ஹுத்துபாக்களையோ செய்யாமல் அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரை, மறுமை நாளை ஆணித்தரமாக உள்ளங்களிலே பதிவு செய்கிற ஹுத்துபாக்கள் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅஜிஸத்துகளை காண்பிக்கிறார்கள். வஹீ இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் மிம்பரிலே வந்து நின்று தூங்க வைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஸஅதல் மிம்பர், அவர்கள் மிம்பருக்கு ஏறிவிட்டால் அலா சௌத்துஹு, அவர்களுடைய சத்தம் உயரும், இஹ்மர்ர வஜ்ஹுஹு, அவர்களுடைய முகம் சிவக்கும், அவர்கள் சத்தமிடுவார்கள் கஅன்னஹு முந்திரு ஜைஷ், ஒரு ராணுவ தளபதி முன்னால் உட்கார்ந்திருக்கிற ராணுவ வீரர்களோடு எப்படி பேசுவாரோ அது போன்றுதான் ஹுத்துபாவுக்கு வந்திருக்கிற மக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அந்த ஹுத்துபாக்கள் மிம்பர்களிலே இடம்பெற வேண்டும். அப்படியாக அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரை, மறுமையை பற்றி தொடர்ச்சியாக பேசப்பட்டால் நம்முடைய வாலிபர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ், நம்முடைய மாணவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ், இன்று வட்டியிலே இருக்கிற மக்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலை நோக்கி வருவார்கள், தௌபா செய்வார்கள், தஹஜ்ஜத் தொழுவார்கள், தொழுகையிலே ஈடுபாடு காட்டுவார்கள். எல்லோரும் குடித்துக் கொண்டு விமர்சனம் செய்கிறோம், வட்டி வாங்கிக் கொண்டு விமர்சனம் செய்கிறோம். செய்ய வேண்டிய எல்லா பாவங்களையும் நாமும் செய்து கொண்டு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் மாற்ற மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை எல்லோரும் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நாம் தீவிரவாதிகள் கிடையாது. நம்முடைய மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் கிடையாது. மரண தண்டனை கொடுத்துவிட்டு திரும்ப திரும்ப நான் தான் செய்தேன், நான் செய்து விட்டேன், எனக்குரிய தண்டனையை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு வந்த அவருக்கு கல்லால் எறிந்து கொல்லுங்கள் என்கிற மரண தண்டனையை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அவரை ஓட விட்டிருக்கலாம் அல்லவா என்றல்லவா சொன்னார்கள். அவரை உன்னுடைய ஆடையினால் பாதுகாத்து மறைத்து நீ பாதுகாத்திருக்கலாம் அல்லவா என்றுதானே சொன்னார்கள். இப்படியான ஒரு தூதர் தான் அவர்கள். அவர்கள் தீவிரவாதத்தை சொல்லித்தரவில்லை, பயங்கரவாதத்தை சொல்லித்தரவில்லை. உயிர்களை மதிக்க சொன்னார்கள், மானங்களை மதிக்க சொன்னார்கள், அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை காக்க சொன்னார்கள். எனவே நாம் ஒரு கண்ணியமான அமைதியை, ஒரு சாந்தியை, ஒரு நல்ல நாகரிகத்தை பரப்ப வந்த மார்க்கத்தோடு இருக்கிறவர்கள் நம்முடைய மார்க்கத்தை போதிப்பதற்கு பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் உள்ள வாலிபர்கள் மீண்டும் தஅவா பணிக்கு தயாராக வேண்டும். வாலிபர்கள் தஅவாவுக்கு தயாரான காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலையை மீட்டி பாருங்கள். ஜமாத்துகளாக பிரிந்திருக்கிறோம். அது ஒரு கோணத்தில் நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமாக இருந்தாலும், இன்னும் ஒரு கோணத்தில் அது நம்முடைய சமூகத்திற்கு ஒரு பரக்கத், ஒரு ரஹ்மத். அது ஓஎல் பரீட்சை முடிகிற நேரத்தில் தப்லீக் ஜமாத் ஒரு பக்கம் நிற்பார்கள், ஜமாத்தே இஸ்லாம் இன்னும் ஒரு பக்கம் நிற்பார்கள், தௌஹீத் ஜமாத் இன்னும் ஒரு பக்கம் நிற்பார்கள். ஓஎல் எழுதிய ஒரு மாணவன், ஒரு மாணவி மிஸ் ஆக மாட்டார். எல்லோரையும் கொண்டு வந்து விடுவார்கள் பள்ளிவாசலுக்குள். ஓஎலிலே அவ்வாறு தர்பியா கொடுக்கப்பட்ட மாணவர்கள் சுப்ஹானல்லாஹ் பள்ளிவாசல்களிலே உட்கார்ந்து இஅ்திகாஃப் இருந்து கொண்டு படிப்பார்கள். இந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். ஏஎல் பரீட்சை முடிவடைந்து விட்டால் அதே போன்று அவர்கள் மாணவர்களை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் வாலிபர்கள். இந்த ஓஎல்
பரீட்சை எழுதி விட்டு தரபியாக்களை பெற்று வந்த மாணவர்கள் அவர்களுக்கு கீழே உள்ள மாணவர்களுக்கு தரபியா கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஊரை பொறுத்தவரையில் நிறைய டாக்டர்ஸ் இந்த தரபியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய என்ஜினியர்கள் இந்த தரபியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜாஹிலியத் கிடையாது, தேவையில்லாத பிரச்சனைகள் கிடையாது, போதை வஸ்துக்கள் கிடையாது. பள்ளிவாசல் கிளாஸ், அந்த கிளாஸ்லேயே என்ன செய்வார்கள், தரபியா கிளாஸ்லேயே முடிவெடுப்பார்கள். வந்திருக்கிறவர்கள் நம்ம சயின்ஸ் படிப்போம், மேத்ஸ் படிப்போம், நாம் மேத்ஸ் படித்து கொடுப்போம், சயின்ஸ் படித்து கொடுப்போம் என்று. இந்த நிலை மீண்டும் வர வேண்டும். பள்ளிவாசல் நிர்வாகங்கள் தாவாவுக்கான திட்டங்களை நிறைய திட்ட வேண்டும். உலமாக்களை பயன்படுத்த வேண்டும். எல்லோரும் உலமாக்களை ஏசுகிறீர்கள், விமர்சனம் செய்கிறீர்கள். பயன்படுத்துவதற்கு யாரும் வரவில்லை. ஸ்கூல் இருக்கிறது, ஸ்கூல் நிர்வாகத்தோடு பேசி உலமாக்களை அழைத்துச் சென்று அங்கே வகுப்புகள் நடத்து